ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பா வகை நம்ம பார்க்கலாம். செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. ஸோ இது எந்தெந்த ஓசை எந்தெந்த வெண்பாக்குரியதுன்னு பார்க்க போகிறோம். செப்பல் ஓசை பார்த்திங்கன்னா வெண்பாவிற்கு உரியது. ஸோ திருக்குறள், நாலடியார் இது எல்லாமே வெண்பாவில் இருக்கும். அகவல் ஓசை அந்த ஆலே ஸ்டார்ட் ஆகுது, ஆசிரியப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செப்பல் ஒத்த கொம்பு இருக்குல்ல, வெண்பாலையும் இந்த ஒத்த கொம்பு இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அகவல் ஓசை எங்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள், இந்த 8 தொகை 10 பாட்டெல்லாம் சொல்லுவாங்க வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த இடத்துலலாம் அகவற்பா வரும். துள்ளல் ஓசை களிப்பா. ஸோ களியை சாப்பிட்டுட்டு துள்ளுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கல் ஓசை நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வஞ்சிப்பாங்க. ஸோ தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. ஸோ பா வகை பார்த்திங்கன்னா 5 வகை இருக்குது. ஆசிரியப்பா பார்த்திங்கன்னா 4 வகை இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பா வகைனா 5.